शैलसया पात्रं दिव्यख्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यया मादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मय व्योमोगतस्सराणिधनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता योधने स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मतन्वयाणाम् आद्यश्चन कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गरिलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगदाव्य पट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं पुनतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामकः स्वसर्ममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् युगलतिलकं तं विष्णुचित्तं नमामि मिन्नार तडमதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையினைச் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் நந்தானன்றி ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது இந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்படியோ மோடும் நின்னோடும் பெருமினி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் அழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை விழிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று ரவிண்டொருப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்றால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆண்டோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் வரிசையாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 61வது நாம் காண இருப்பது கனிபுரா ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கோவில். கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள கும்பலா நகரில் கனிபுரா ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கோயில் என்பது உள்ளது. கும்பலா பொதுவாக கனிபுரா அல்லது கனியூர் என்று அழைக்கப்படும். கனிபுர ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கோயில் மிகவும் பழமையான கோயில். இது 10ஆம் நூற்றாண்டில் கதம்ப வம்சத்தில் வந்த ஜெயசிம்மனால் புதுப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது தலைநகரம் கும்பலாவாகும். மேலும் அந்த ராஜ்யத்தின் நிர்வாகம் கூட கனிபா ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் பெயரால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கும்பால ராஜாக்களில் முடிசூட்டு விழா கனிபுர ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கோயிலில் கொண்டாடப்பட்டதாகவும் கும்பால மன்னரின் முதல் வசிப்பிடம் கும்பாலாவும் பின்னரும் அதை மாயாபாடி அல்லது மாயாபுரிக்கு மாற்றினார். இதற்கு சான்றாக கும்பலாவில் கோட்டையின் இடிபாடுகள் இன்னும் காணப்படுகின்றன. கனிபுரா ஸ்ரீ கோபாலகிருஷ்ண ஆலயத்துக்கென்று தனி வரலாறு உள்ளது. கனிபுரா என்ற சொல் கண்வபுரா என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. கோயில் வரலாற்றின்படி கனிபுரா ஸ்ரீ கோபாலகிருஷ்ண விக்கிரகம் கண்வ மகர்ஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த இடம் கண்வபுரா என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. இதேபோல் அருகிலுள்ள சில இடங்கள் முனிவரின் பெயராலும் அழைக்கப்படுகின்றன. வரலாற்றின்படி ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனின் அழகிய தெய்வமாகிய இந்த தெய்வம் கண்வ மகர்ஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதை துவாபர யுகத்தில் வளர்ப்பு தாயான யசோதா வழிபட்டார். ஸ்ரீ கோபாலகிருஷ்ணரின் தெய்வத்தை பிரதிஷ்டை செய்த பிறகு கண்வ மகர்ஷி தனது கமண்டலத்தில் பல யுகங்களாக பாதுகாத்து வந்தார். மந்திரோகத்தால் விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்தார். பின்னர் அபிஷேக நீர் ஒரு ஓடையில் பாய்ந்து பின்னர் ஒரு நதியில் கலந்து அரபிக்கடலில் கலக்கிறது. கோயிலிலிருந்து சிறிது தூரத்தில் ஆறு பாய்கிறது. இதனால் இந்த நதிக்கு கும்பா நதி, கமண்டலத்திலிருந்து வந்த நதி என்று பெயரிடப்பட்டது. பின்னர் கும்பினி நதி என்றும் பெயரிடப்படுகிறது. இதன் காரணமாக கும்பாலா அல்லது கும்பலே என்ற இந்த ஊர் பெயர் உண்டானதாக கூறுகிறார்கள். கும்பாலா நகரத்தின் நடுவில் ஒரு உயரமான மலையின் அடிவாரத்தில் கனிபுர ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனுடைய கோயில் அமைந்துள்ளது. பாலகிருஷ்ணரின் அழகிய கிருஷ்ணசிலா தெய்வம் நின்ற கோலத்தில் இரு கைகளிலும் வெண்ணெயை பிடித்தபடி உள்ளது. கிருஷ்ணர் வெண்ணெய் வைத்திருப்பதால் கடவுளுக்கு நவநீத கிருஷ்ணன் என்றும் அழைக்கப்படுகிறார். கோயிலின் மேற்கு பகுதியில் மேற்கு கடல் அமைந்துள்ளது. வடக்கு பகுதியில் கும்பினி நதி கிழக்கிலிருந்து மேற்காக பாய்ந்து மேற்கே உள்ள கடலில் கலக்கிறது. கோயிலின் முன்பகுதியில் துவஜஸ்தம்பம் அதாவது கொடிக்கம்பம் உள்ளது. இது செப்பு முலாம் பூசப்பட்டு 1911ஆம் ஆண்டு மீண்டும் எழுப்பப்பட்டது. கிபி 1516ஆம் ஆண்டுக்கு முந்தைய செப்புத்தகடு கல்வெட்டுகள்
கும்பல மன்னரால் கோயில் குழுவிற்கு நிலம் நன்கொடையாக வழங்கப்பட்டதாகவும் கோயிலின் வரலாற்றில் பின்னணியும் குறிப்பிடப்படுகிறது. இவை அனைத்தும் கோயில் கடந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்ததை பறைசாற்றுகின்றன. கோயில் முற்றத்தின் வலது பக்கத்தில், அதாவது தெற்கு பகுதியில் மகா கணபதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சன்னதியும் உள்ளது. கோயிலில் வனசாஸ்தா, பிலிசாமுண்டி மற்றும் நாகதேவதை போன்ற பிற தெய்வங்களும் உள்ளன. கோயிலின் தெற்கு முனையிலே வசந்த கட்டே என்று அழைக்கப்படும் ஒரு கட்டை சிறிய மேடை உள்ளது. பண்டைய காலங்களில் வசந்த கட்டையில் உள்ள இந்த இடத்தில் தான் பட்டாபிஷேகம் அல்லது மன்னரின் முடிசூட்டு விழா நடைபெற்றதாக தெரிய வருகிறது. கலிபுரா கிருஷ்ணன் கோயிலில் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. காளிபுர கோபாலகிருஷ்ண சுவாமி வருடாந்திர விழா ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி நாளில் கொடியேற்றப்பட்டு கும்பலை பேடி மற்றும் பலி போன்ற பல்வேறு கொண்டாட்டங்களுடன் 5 நாட்கள் நீடிக்கும். கலிபுரா கோபாலகிருஷ்ணன் ஆண்டு முழுவதும் காலை 6 முதல் மாலை 7 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோயிலை அடைவதற்கு சிறந்த வழி சாலை வழியாக சென்றால் கலிபுரா கிருஷ்ணன் கோயில் பெங்களூரிலிருந்து 365 கிலோமீட்டர் தொலைவிலும் மங்களூரிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சாலை போக்குவரத்தில் எளிதாக போகலாம். மங்களூர், காசர்கோடு ஆகிய இடங்களிலிருந்து வழக்கமான பேருந்து சேவைகளும் உள்ளன. மங்களூர் ரயில் நிலையம் அருகிலுள்ள ரயில் நிலையம் மங்களூர் தான் அருகிலுள்ள ரயில் நிலையமாகும். இது இந்தியாவின் முக்கிய நகரங்களுடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளதால் இங்கிருந்து செல்வதும் மிக சுலபமாக இருக்கும். மற்றொரு ரயில் நிலையம் காசர்கோடு மற்றும் கும்பாலா ஆகிய ரயில் நிலையங்களாகும். கணிபுரா ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனை வணங்கி அவருடைய அருள் பெறுவோமாக. ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் செய்தி எல்லாதே இறைவான் இதாராய் பறையிலரும் பாவாய். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன் நோடுற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றினம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலாரெங்கும் திருவள்ளுவர் பெற்று இன்புரு ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.